السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரினை மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய 2வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹுடைய அடியார்கள் மீது அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு அல்லாஹுடைய அருளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஸலவாத்தும் கருணையும் நபியாவுடைய துஆவும் எல்லோரின் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார ஜும்ஆவுடைய உரையாக நாம் கவனம் சிதறினால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனம் என்ற வார்த்தை உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். மிக கவனமாக செல்லவும், வாகனத்திலே செல்லக்கூடிய பயனாளிகளுக்கு, பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வார்த்தை கவனம். அது எந்த வாகனத்தில் சென்றாலும் சரி, அல்லது வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை கொஞ்சம் நிதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஸ்பீட் பிரேக், இப்படியாக உலகத்திலே பார்க்கலாம். இன்னும் வாழ்க்கையினுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்தை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டிய கவன ஈர்ப்பு போராட்டம், இவ்வாறாக கவனத்தை அரசாங்கத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிய கவன ஈர்ப்பு போராட்டம், அதுபோல கவனங்கள் என்ற வார்த்தையை நாம் அதிகமாகவே பார்க்கலாம். உலக வாழ்க்கையிலே சொல்லுவார்கள், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதானே, கொஞ்சம் நிதானத்தோட போக வேண்டியதானே, கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்னு வார்த்தை, கொஞ்சம் வேகமாக போனால். கவனம் என்பதை உலக வாழ்க்கையில் நாம் அனுதினமும் பார்க்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சமீபத்தில் நேற்று பார்த்தோம், ஏசி போட்டுட்டு எலிக்கு மருந்து வைக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய 2 பிள்ளைகளை பலி கொடுத்தக்கூடிய ஒரு நியூஸ் செய்திகளை நாம் பார்க்கின்றோம். காரணம், கவனம் இல்லாததன் காரணமாக அந்த ஏசி போட்டு கசிவுகள் ஏற்பட்டு என்ன செய்கின்றது, குழந்தை பிள்ளைகள் மூச்சு திணறி 2 குழந்தைகள் பலியாகின்றார்கள். அதற்கு முன்னதாக நாம் சமீபத்தில் பார்த்தோம், கட்டிலில் படுக்கக்கூடிய தந்தையும் மகனை என்ன செய்கின்றார்கள், கட்டிலில் தூங்கும்போது திடீரென்று என்ன ஆகிவிடுது, கட்டில் உடைந்து 2 பேர்கள் என்ன செய்ய அந்த கட்டில் மாட்டி இறந்து விடுகின்றார்கள். இப்படியாக உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். மரணங்கள் சில நேரங்களில் கவனம் இன்மையின் காரணமாக ஏற்படுகின்றது. இதுவெல்லாம் நாம் வார்த்தைகளிலே பேசலாமே தவிர இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். இருந்த போதிலும் சரி, இதெல்லாம் உலகத்தில் எதுவாக இருந்த மரணம் என்பது எல்லாமே இயல்பாக மறதி. சில நேரங்கள் அல்லாஹ் மறக்க வைக்கின்றான். கவனமின்மை என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். ஆனால் கவனத்தோடு எல்லா விஷயத்திலும், உலக விஷயத்தில் நாம் இழந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்து. கவனத்தை இழந்து விட்டோம் சொன்ன மரணம் வருது, மௌத்து வருது. அதுபோல தான் அதையெல்லாம் தாண்டி நாம் எது விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உலக விஷயத்தில் கவனமாக இருந்தால் இப்படி என்று சொன்னால், நாம் நம்முடைய அமல்களுடைய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும்.
நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் கவனத்தோடு இருக்கின்றோமோ, நமக்கு வேண்டியது நாம் எவ்வாறு சேமிப்பு செய்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கின்றோம், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கின்றோம், எல்லாவற்றிலும் கவனத்தோடு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய அமல்களுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். முதலில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்களில் பல்வேறு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூறிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, காலை மாலையிலேயும் சரி, அதிகமாக திக்ருகளிலே சிறந்த திக்ரு லா இலாஹா. இப்ப இதன் பக்கம் நம்முடைய கவனத்தை கொண்டு போகும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இது விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு ஏகத்துவத்தினுடைய செய்தியை உள்ளடக்கி சொல்லப்படுகிறது. உலகத்துல எத்தனை பேர் கடவுள் இருக்குன்னாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் தான் எல்லாமே சொல்லுவாங்க. சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்கும் அல்லாஹ் இதற்கு பதிலில் வைத்திருக்கின்றான். லா இலாஹா, கடவுளே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. இந்த அல்லாஹ் என்பதை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக நாம் கொண்டு வர வேண்டும். கடந்த வாரத்தினுடைய ஜும்மானுடைய தலைப்புக்கும் இந்த ஜும்மானுடைய தலைப்புக்கும் ஒரு இணைப்பு இருக்கின்றது. நான் கடந்த வாரத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது விஷயத்திலே துன்யாவுடைய காரியங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஆகிரத்தை சார்ந்ததாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கவனம் மிக மிக முக்கியமாக அல்லாஹ்வை நோக்கி நம்முடைய உள்ளங்களை அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த உள்ளத்தை ஒரு அமைப்பாக ஆக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம். மரணத்தினுடைய செய்தி கேட்டப்ப நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் யாருக்குரியவர்கள்? லில்லாஹி, அல்லாஹ்வுக்குரியவர்கள். இறந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, நம்மை விட்டு சென்றவர்களும் சரி, யாரும் எல்லோரும் யாரை சார்ந்தவர்கள்? அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். இப்ப இந்த வார்த்தை சொன்ன பிறகு நமக்கு மௌத்து கேட்ட பிறகு அழுகக்கூடாது. நிச்சயமா நாம் யாருக்குரியவன்னு கேட்டாலே அழுகக்கூடாது தான் இது. ஏன்னா அழுகை என்பது துன்யாவை காரணமாக வைத்து தான் அழுகும். ஒரு நான் இறந்துட்டேன்னு சொன்னா என் பிள்ளை அழுகும். காரணம் என்ன? அப்ப தந்தை இறந்துட்டோம், நமக்கு பிறகு என்ன, தந்தைக்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்கும், வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி அழுகும். நம்முடைய மனைவி என்னுடைய மனைவி அழுவார்கள். இப்ப நான் இறந்து விட்ட பிறகு அவர்கள் அழுவார்கள். ஆக கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்ப எதற்காக வேண்டிய அழுகை? அந்த அழுகையினுடைய நோக்கம் என்னன்னா ஆகிரத்து கிடையாது. ஆகிரத்தா இல்லையே, துன்யா. எதை நோக்கி? துன்யாவை நோக்கி அழுவோம். என் சகோதரன் நல்லா நல்ல நம்ம அண்ணனுடைய உதவியில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் சொன்னா, இறந்துட்டான்னு சொன்னா நம்ம அழுகக்கூடிய அந்த நோக்கம் என்ன? அது துன்யா. எல்லோரும் தான். அப்ப நம்முடைய அழுகை எப்போ? அந்த அழுகை என்பது துன்யாவை நோக்கி இருக்கும். அப்ப இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் யாருக்குரியவர்கள்? அந்த கவனம் எங்க நோக்கி இருக்கணும்? அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும். இப்ப அல்லாஹ்வுக்காண்டி இருந்துட்டுனா அழுவாது. அவர் இருந்தாரு போனாரு, அவருடைய அமல், அடுத்து நான் தான் போக போறேன்னு. அப்ப நாமளும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாம யாரு? நாமும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அப்ப அந்த அழுகை என்பது தேவையில்லை. யாரை கொண்டு யாரும் இல்லை என்பது முதலில் இங்க லா இலாஹ இல்ல இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் அழுகுது. இது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னமே இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் இதுல பல்வேறு விளக்கங்கள். கடவுளே இல்லை, உலகத்தில் எதையும் ஆகாது, உலகத்துல யாரை கொண்டு ஆகாது, எந்த மனிதனை கொண்டு ஆகாது, எந்த பொருளை கொண்டு ஆகாது, எந்த துன்யாவுடைய எந்த செல்போனை கொண்டோ பணத்தை கொண்டோ எதை கொண்டு ஆகாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு தான். இப்ப அல்லாஹ்வை கொண்டு தான் எது வேண்டுமானாலும் ஆகும். அல்லாஹ் உள்ளத்துல வந்து விட்டான்னு சொன்னால் இந்த இன்னா லில்லாஹி என்ற வார்த்தையினுடைய விளக்கங்களை அல்லாஹ்வுக்குரியவர்கள் நாம் எல்லாம், நாம் அல்லாஹ்வை நோக்கி இருக்கின்றோம், நம்முடைய கவனம் முழுக்க அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்திலே வந்துவிடும். அதன் பிறகு இன்னா இலைஹி ராஜிஊன். மேலும் நிச்சயமாக நாம் யாரின் பக்கம் போகின்றோம்? அல்லாஹ்வின் பக்கம், அவன் பக்கம் தான் போகின்றோம். இப்ப எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது, சண்டை போடக்கூடாது. அடுத்த மௌத்து கேட்ட செய்தி கேட்ட பிறகு என் பொருள், என் சொந்தம், என்னுடைய சொந்தம், எனக்குரியது, ஏன் அப்படி என்னை ஏன் மதிக்கல, என் பேர் என் மேல போடல, என்னை நேரில் வந்து அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கக்கூடாது. மௌத்தாவனருக்கு இருக்குமா?
அவரு மௌத்தாயிட்டு அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டாரு. அப்ப நம்ம மரணத்தினுடைய நினைவுகள் வந்த பிறகு, மௌத்தை கேட்ட பிறகு, அந்த வார்த்தை சொன்ன பிறகு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் உள்ளத்துல வரணும்னு சொல்ல வர. நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்ற வந்த பிறகு துன்யாவை பற்றி சிந்திக்க கூடாது. சரி, துன்யா பக்கம் சிந்திக்கவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானா? துன்யாவை பாருங்க, அல்லாஹ் 26 துன்யாவை பாருங்க சொல்லவே இல்லை. துன்யா விட்டு விலகி இருங்கன்னு சொல்லவும் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நாம் அமல்களுடைய விஷயத்திலே இறை நபிமார்கள், இறை வேதங்களை கொண்டு வந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் எப்பொழுதும் அல்லாஹ்வோட தொடர்பில் இருந்தார்கள். சஹாபாக்கள் தொடர்பில் இருந்தார்கள். நாமும் நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய கவனம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தொழுகைக்குன்னு வந்து விட்டோம், மஸ்ஜிதுக்குன்னு வந்து விட்ட பிறகு துன்யாவை பற்றி சிந்திக்க கூடாது. எதை பற்றி சிந்திக்க கூடாது? துன்யாவை பற்றி சிந்திக்க கூடாது. துன்யாவை பற்றி நாம் சிந்தித்தோம்னு சொன்னா நம்முடைய கவனங்கள் அதற்கு மதிப்பு, நம்முடைய கவனம் உலகத்தின் பக்கம் போயிட்டு சொன்னா அல்லாஹ் நம்முடைய கவனத்தின் பக்கம் வர மாட்டான். உலகத்தினுடைய விஷயத்திலே கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணுவோம், அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் வைக்கணும். ஹதீஸில் வருகிறது, அடியான் தன் பக்கம் கவனமாக இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் கவனத்தோடு இருக்கிறான். அல்லாஹ்வோட சிந்தனையோடு நம் கவனத்தோடு இருக்கும் பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த கவனம் நம்ம பக்கம் இருக்கு. நம்முடைய கவனம் வேற பக்கம் போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வேற பக்கம் அவள் தான். துவா கேட்போம், நம்முடைய துவாக்கள் வாயில மடி அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிரு அப்படிங்க. ஆனால் சிந்தனை இப்போ யாராவது துவா செய்கிறான், இமாம்ங்க துவா செய்கிறாங்க, இல்லை நம்ம துவா செய்கிறான், வெறும் கையை மட்டும் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கும், கையை மட்டும் கையாக இருக்கும். சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருக்கும்? அப்போ உள்ளம் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? வெளியில் இருக்கு. கவனம் ஃபுல்லாக எங்கே? வெளியில் இருக்கிறது. அப்போ கவனம் என்பது ஒரு வார்த்தை கேட்டால் ரப்போட அந்த சிந்தனையோடு அந்த கவனத்தோடு இருக்கும் பொழுதுதான் அதற்குண்டான மதிப்பு அல்லாஹ் அதற்குண்டான தருகின்றான். நாம் அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை வைக்கும் பொழுது அல்லாஹ் நம் பக்கம் கவனத்தை வைக்கின்றான். அதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அதுக்குருக்கும் உங்களை நான் நினைவு கூறுவேன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அப்ப நாம அல்லாஹ்வை நினைவு கூறினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று சொன்னால் நம்முடைய கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் நினைவு கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம என்ன செய்கின்றான்? நினைவு கூறுகின்றான். இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்களுடைய சபை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இஸ்லாத்திற்கு முன்னால், கபுலல் இஸ்லாம் பாதல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அற்புதங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த நியாமத்துகளையும் இஸ்லாத்தை நோக்கி நாம் இருக்கக்கூடிய, இஸ்லாத்தில் வாழக்கூடிய, ஈமானோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று நாங்கள் பேசிக்கொண்டு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக இதற்காக வேண்டி தான் நீங்களாம் ஒன்றா கூடியிருக்கீங்களா? வேறு வீண் பேச்சு, உலக பேச்சு அப்படிலாம் இல்லை. யா ரசூலல்லாஹ், இல்லை நீங்கள் அல்லாஹ் மீது அணையாக ஆப்புவார் இல்லை, இல்லை நான் உங்களை சத்தியம் செய்ய சொன்னது அப்படி அல்ல. இப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை பற்றி தன்னுடைய மலக்குமார்களுடைய உயர்ந்த சபையிலே உங்களை பற்றி அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அவனுடைய சிந்தனையோடு இருந்தீர்கள் அல்லவா? அல்லாஹ் உங்களை பற்றி எங்கே பேசுகின்றான்? விண்ணுலகத்திலே மலக்குமார்களுடைய சபையிலே உங்களுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடியார்கள் இந்த துன்யாவிலே, உலகத்திலே, இந்த சபையிலே என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய கவனம் கொஞ்சம் சிதற ஆரம்பிச்சுன்னு சொன்ன என்ன ஆகும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வரலாற்றினுடைய பல்வேறு சம்பவங்களை நாம் பார்க்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தம், பத்ருடைய யுத்தம் வெற்றி, அதன் பிறகு உஹது வருகின்றது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி, இடையில தோல்வி, திரும்ப வெற்றி. இதற்கு காரணம் என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய சில யுக்திகளை கையாண்டு அந்த இராணுவ வீரர்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு குறிப்பிட்ட நபர்களை என்ன செய்கின்றார்கள், அந்த உஹதுடைய மலையினுடைய மேலே நிப்பாட்டுகின்ற அதற்கு ஒரு அமீராக நிப்பாட்டுகின்றார்கள். நான் சொல்லாத வரைக்கும், நான் அனுமதி கொடுக்காத வரைக்கும் நீங்க கீழே வரக்கூடாது. இதற்கு காரணம் என்ன சொன்னா, எதிரி படையினுடைய அந்த தளபதி அவரும் சிறந்த ஒரு தளபதி, சாதாரணமானவர் அல்ல. அவர் யாருன்னா ஹாலித் இப்னு வலீத். அவர் எப்படி என்றாலும் அவருடைய யுக்தியை விட நம்முடைய யுக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திட்டமிடுதல் செய்கின்றார்கள். இங்க ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்கின்றார், ஒரு பக்கம் களத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள், அவருக்கு அச்சம் ஏற்படுகிறது. திரும்பி பார்க்கறான், அங்க ஒரு கூட்டம் இருக்குது, ஆனா குறைவானவர்கள் தான், ஆனா பார்க்கறது அதிகமாக இருக்கிற போது தெரியுது. இந்த வீரர்கள், எதிரி படையினுடைய வீரர்கள் என்ன செய்கிறார், ஹாலித் இப்னு வலீத் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் போரினுடைய அந்த சண்டை தாங்க முடியாமல், போரை தாங்க முடியாமல் அவர் என்ன செய்கின்றார்கள், விரண்டோடுகின்றார்கள் வெளியே. மேலே இருந்த இந்த வீரர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய கவனம் மாறுகின்றது, சிந்தனை மாறுகின்றது. இங்குதான் கவனம், அந்த வார்த்தை இருக்கின்றது அல்லவா, அந்த கவனம் முழுக்க அல்லாஹ்வை நோக்கி இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் நோக்கி இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்கின்றான், அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான். ஆனால் இவருடைய கவனம் போர் முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவங்கவுங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, நாமும் நம்மளுடைய வேலை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வேற மாதிரி ஆரம்பிச்சாங்க. போயிட்டு இருந்தவங்க அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து இல்லை, திரும்பி வந்து தாக்க ஆரம்பிக்க, சிதற கவனங்கள் சிதற ஆரம்பிக்கின்றது. கவனம் சிதறினால் இங்கதான் கவனம் சிதறினால் மரணம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய கவனம் திரும்பியதன் காரணமாக, சிதறியதன் காரணமாக நபியினுடைய பல் ஷஹீதானது. அது மாத்திரமல்ல, நபியினுடைய கண்ணுக்கும் ஆபத்து விரோதிகள் மூலமாக வந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், விரோதிகள் நபி அவர்கள் நௌதுபில்லா இறந்து விட்டார்கள் செய்தியும் பொய் பரப்புரை செய்தார்கள். என்னத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டியது கவனமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வை நோக்கியே இருக்க வேண்டும். நம்முடைய விக்ரிலும் சரி, நம்முடைய ஸலவாத் தொழுகையிலும் சரி, நாம் அனைத்து அமல்களிலும் சரி கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழுகை அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம், நம்முடைய சிந்தனை முழுக்க எங்க இருக்கணும், அல்லாஹ் மிக பெரியவன், ஏன் கையை உயர்த்தப்படுகிறது, அல்லாஹு அக்பர். இந்த கையின் மூலமாக துன்யாவை தூக்கி வெளியிலே கடாசுகின்றோம். நம்மளாம் மீறு ஷைத்தான் என்ன செய்யறான், வர ஹதீஸ்ல வருது. அதனால தான் நீங்க தக்பீர் பாங்கு சொன்ன பிறகு ஷைத்தான் எங்க ஓடுறான், அவன் விரண்டு ஓடுகின்றான். ஹதீஸ்ல வருகிறது, அவன் பின்னங்கால பெட்டரியில் அடித்து என்ன செய்கிறான், ஓடுகின்றான். அதன் பிறகு தொழுக ஆரம்பிக்கிற நேரத்தில் முடிஞ்ச பிறகு வரான், இகாம சொல்ற நேரத்தில் ஓடுறான், திரும்ப என்ன செய்ய அல்லாஹுமே தக்பீர் கட்ட நேரத்தில் வருவான். வந்த பிறகு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்துல ஊசலாட்டம். ஏன்னு சொன்னா, நம்முடைய உடம்பு நம்முடைய உடல் இருக்கின்றதல்லவா அமைப்பு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல ரத்தம் ஓடுகின்றது, அதாவது மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், ஷைத்தானும் உள்ள போகின்றான். ஒரு ஹதீஸ் வருகின்றது, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள், இன்ன ஷைத்தான எஹ்ரிகு தம, ஷைத்தான் மனிதர்களுடைய நரம்பு நாணயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றான். அப்ப நரம்புல ஓடத்துல யார் இருக்கா, ஷைத்தான் இருக்கிறான். இந்த ஹதீஸனுடைய திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த தஃசீருடைய அந்த ஹதீஸனுடைய ஹாஷியா என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பில் வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு சம்பவங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது, ஷைத்தானுடைய விஷயத்தில் ஏன் எப்படி ரத்தத்துக்குள்ள வந்தான், அது நேரம் கிடைச்சா சொல்றேன், டைம் இல்லை இப்ப. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷைத்தான் அந்த கவனத்தை திருப்புவதற்காக வேண்டி நம்முடைய சிந்தனையை செய்வான், ஏதாவது போட்டுட்டே இருப்பான், உள்ளத்துல போடுவான், மனசுல என்ன செய்வான், ஏதாவது போட்டுட்டே இருப்பான், யார் மூலமாக அது வரும். அப்ப அந்த கவனத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை ஒதுக்கி வைத்து விட்டு அதை ஓரங்கட்டி அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனத்தை வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான், தன்னுடைய அடியாரை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தன்னுடைய வாளை என்ன செய்கின்றார்கள், மாட்டும் பொழுது எதிரி அந்த வாளை எடுக்கின்றான். தூக்கத்தில் எழுந்த பிறகு எழுப்பொழுது என்ன செய்ய, வாழை தட்டி எழுப்புறான், முகமது இப்போ நான் உங்களை கொல்ல போறேன், இப்போ யார் உங்களை காப்பாத்துறதுனா,
அல்லாஹ் என்ற வார்த்தை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நான் தூங்குவதாக இருந்தாலும் என் உள்ளம் தூங்காது. என் கண் மட்டும்தான் என்னது மூடி இருக்குமே தவிர என் உள்ள தூங்காது. அவ உள்ளம் என்பது அல்லாஹ் அல்லாஹ் என்று நினைவுகளோடு இருக்கும். அந்த அல்லாஹ் என்ற நினைவுகள் என்பது அது சாதாரணமானதல்ல, எடுத்த உடனே வராது. இறை ஞானி பெற்றவர்கள் அதற்காக பயிற்சிகள், அவர்கள் சாதாரண பயிற்சி அல்ல. அந்த உள்ளத்தை எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் வைப்பது, அந்த உள்ளத்தை எப்பொழுது அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு வைப்பது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் சஹாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும், அந்த சிந்தனையை விட்டு அவர்களை மாறவிடாமல் அவர்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களை என்ன செய்தான், அவர்களை பொருத்தி கொண்டார்கள். அதனால் வெற்றிகள் குமிந்தது, வெற்றிகள் வந்தது. இன்றைக்கு நமக்கு வெற்றி ஏன் இல்லை? 2000 முஸ்லீம் இருக்கக்கூடிய ஊர்ல வெறும் 100 பேர் மட்டும் தொழிலாளியாக இருந்தால் வெற்றி வந்து விடுமா? அல்லாஹ்வின் பக்கம் கவனமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் சொல்கின்றான் ஃபதுகுரூனி அதுக்குருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், என்னை நினைவு கூறுங்கள், என் பக்கம் கவனத்தை வையுங்கள், உங்கள் பக்கம் நான் என்ன சிந்தனை வைக்கின்றேன், உங்களை நினைவுபடுத்துகின்றேன் ரப்புல் ஆலமீன் சொன்ன பிறகு அவன் வாக்குறுதி அது பொய்யாக ஆகாது. நினைத்துக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹு தஆலா சில நேரங்களில் நபியுடைய கவனம் அதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், கண்டித்திருக்கின்றான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. கவனம் முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் தான் இருக்கணும். சில நேரங்களில் நம்முடைய கவனம் வேற எங்காவது போயிடக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் என்ற கண் தெரியாத சஹாபி வருகின்றார் மார்க்க சம்பந்தமாக கேள்வி கேட்க. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்துபா ஷைபா போன்ற இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நபியிடத்தில் சில கேள்விகளை கேட்பதற்கான அவர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த சஹாபி வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கவனத்தால் அவரின் பக்கம் போகாமல் இப்படி சிந்தனை வைக்கிறாங்க, இன்னும் இந்த நேரத்தில் வந்துட கவனம். அப்போ அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டான்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்படுறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தீனை ஏற்கனவே இருக்கவருக்கு தீனை வந்துடும், நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. தீன் இல்லாதவருக்கு தீனை கொடுக்கலான்னு ஒரு ஆர்வத்தோடு தப்பு ஒன்றும் இல்லை. உடனே அல்லாஹ் அபஸ கடுகடுத்தார், அன்ஜாஹுல் ஆமா, கண் தெரியாதவர் அவரிடத்தில் வந்த பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்பொழுது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயத்தை கேட்க வந்த சஹாபியினுடைய விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொண்ட போது அல்லாஹ் கண்டிக்கிறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க எவ்வாறு இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் தீனுக்காக வேண்டிதான், இது தீனு தான், அதுவும் தீனு தான், ரெண்டு பேரும் தீனுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா இங்கே என்ன செய்கின்றான். ஆனால் யார் முக்கியத்துவம்? ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய அமல்களுடைய விஷயத்திலே நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். நம்முடைய கவனத்தை திருப்பும் போதுதான் நம்முடைய மரணத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மௌத்தாகக்கூடிய நிலைமை வந்துருச்சு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தாலும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மரணிக்கும் பொழுது கலிமாவோடு மரணிக்க வேண்டும். கலிமாவோடைய வாழ்க்கையில மரணிக்க வேண்டும் சொன்னால் அது எடுத்தோடனே அந்த வார்த்தை வந்து விடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அந்த கவனத்தோடு அந்த சிந்தனையோடு இருக்காது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கீனு மௌத்தாக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரண தருவா கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரண தருவாயில் இருப்பவருக்கு அருகிலே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுங்கள் என்றார்கள். என்னது? சொல்லுங்கள், சொல்லி கொடுங்கள், சொல்லுங்கள். கூலு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், சொல்லி கொடுக்கக்கூடாது. கவனம், அந்த வார்த்தை கவனிக்கும். மரண தருவாயில் ஒருத்தர் இருக்காரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அவர் மறுத்து விட்டான்னு சொன்னால் சொர்க்கம் போக முடியாது. அந்த கலிமா சொல்ல முடியாது, என்னால் சொல்ல. ஏன்னா அந்த மரணத்தினுடைய நிலைமை இருக்கே இல்லையா, மௌத்து, உடலிருந்து உயிர், நம்முடைய வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஹயாத்தை, அந்த ரூஹை இருக்கும் பொழுது, அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது அதனுடைய வேதனை இருக்கின்றது அல்லவா, அது சொல்ல முடியாது. அதனுடைய
மிகப்பெரிய வேதனை. அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த உடல் என்ன செய்யும், அந்த மனது மறுக்கும், இப்போ பயப்படும். இந்த நேரத்தில் இது சொல்கிறாங்களே என்னென்னு, அது வார்த்தை தெரியாது, என்னன்னு தெரியாது. அப்போ நம்மளுடைய கவனம் முழுக்க வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவின் படி வாழ வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனத்தை இருக்க வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் மௌத்தா, அதாவது சக்கராத்த ஹாலில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அருகில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்கள், சொல்லணும், அழுகக்கூடாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி சொன்னாண்டா அப்படின்னு நல்லா இருப்பேன், நலம் விசாரிக்கும் அந்த வார்த்தை, நலம் விசாரிக்கும் அந்த வார்த்தை. அப்போ நிறைய பேர் அழுவாங்க. சில வீட்டில் பார்த்து சொன்ன என்ன செய்வாங்க, கூன்னு அழுவாங்க, இறந்துருவாரான்னு அழுவாங்க. அவர் அந்த நேரத்தில் அழுகக்கூடாது, நம்ம அழுகக்கூடாது. ஏனென்றோ எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது, கொஞ்சம் முன்பின்னு தான். ஒரு 6 மாதம், ஒரு வருஷமா, அல்லது எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் முன்பின்னு தான். அதற்காக இன்னும் நாம் அழுதுட்டு அவருடைய சிந்தனை மாற்றக்கூடாது. அவருடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் வர வைக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லணும். இங்கே நாம் என்ன செய்யணும், அவருடைய கவனத்தை எங்கே வர வைக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் வர வைக்க வேண்டாம். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மரணத்தினுடைய அந்த வலி இருக்கின்றது அல்லவா, அந்த மௌத்தினுடைய வலி தெரியாமல் அல்லாஹ் ஆக்குவான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் சொல்ல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், மரணத்தினுடைய வலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அந்த அதாபே, அந்த வேதனை, ரப்பே எல்லா வேதனை எல்லாம் எனக்கு கொடுத்துரு, என் உம்மத்துக்கு கொடுக்காது சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். அந்த வேதனை இருக்கின்றதல்லவா, அந்த மரணத்தினுடைய வேதனை, எல்லா வேதனை எனக்கு கொடுத்துரு, அந்த அதாபை எனக்கு கொடுத்துரு. அப்போ எவ்வளோ பெரிய வேதனை அந்த நேரத்தில் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லும் பொழுது எல்லாம் ஓதுறாங்க. இப்போ நம்மளும் ஓதுவோம். அவர் துன்யாவுடைய சிந்தனையே வாழ்ந்திருப்பார், துன்யாவுடைய விஷயங்களே வாழ்ந்திருப்பார். மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபக்கத் தஹலல் ஜன்னா, யா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கம் அடைந்து விடுவார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை, அது வாழ்க்கை. அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். சஹாபாக்கள் சில வியாபாரி இருந்தாங்க, ஒரு கிலோ லா இலாஹ இல்லல்லாஹ் வாங்குறதா இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்குவாங்க. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லும்போது அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன், ரிஜாலுன் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், லா துல்ஹீஹும் அந்த வியாபார குடுக்கல் வாங்கல், அன் திக்ரில்லா அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் அவர்களை கவனம் மறக்காது, அவருடைய சிந்தனை வேற பக்கம் போகாது. இகாமிஸ் ஸலா தொழுகையின் பக்கம் வந்துருவாங்க. எவ்வளோ வியாபாரி யாருனாலும் சரி எங்க வந்துருவாங்க, தொழுகைக்கு வந்து விடுவார்கள். வைத்தாயி சக்கா அவர்கள் கொடுத்து அவர்களுக்கு நாம் வழங்கி அந்த பொருளாதாரத்திலிருந்து ஏழை எளியோர்களுக்கு சக்காத்தாக கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருமறையான திருமறையிலே கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டாம். இந்த வார்த்தை இது சாதாரணமானதல்ல, நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த வார்த்தையினுடைய அஹ்மியத்தை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் நான் இப்பொழுதும் உன்னை திக்ரு செஞ்சுட்டே இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கலிமாசம் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதான் எல்லாமே சொல்கிறாங்களே. அப்போ அல்லாஹ் சொன்னா, 7 வானம் 7 பூமி ஒரு தராசிலையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றொரு தராசில் வைத்தால் கணத்தால் அதிகமாக ஆகிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் கணத்தால் பெரியவன், வீட்டில் எதுவுமே இல்லை, அல்லாஹ்வை கொண்டு வந்துட்டேன்றாங்க. அல்லாஹ் கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு, வெற்றியாளன் அவன் தானே. ரப்பு கிடைத்து விட்டான்னு சொன்னால், ரப்பு நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய அற்புதம். அல்லாஹோடு நாம் ஆகிவிட்டோம்னு சொன்னால், அல்லாஹ் நம்மோடு அல்லாஹ் பேசும் பேச்சாக, சிரிக்கும் சிரிப்பாக, பிடிக்கும் பிடியாக, பார்க்கும் பார்வையாக, நடக்கும் காலாக அல்லாஹ் ஆகிவிடுவான். அல்லாஹோடு நாம் ஆகிவிட்டோம்னு சொன்னால் எப்பொழுது அல்லாஹுடைய நினைவுகளோடு அல்லாஹ் எப்பொழுது இருக்க செய்வான். அவர் சாப்பிடுவதும் அவர் தூங்குவதும் அவருக்கு அன்பளிப்பு.
அதெல்லாம் அவருக்கு கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர் அல்லாஹோடு ஆகிவிட்டார் சொன்னால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அடியாராக இறை நேசராக அல்லாஹி விடுவார், வழியாக அல்லாஹி விடுவார். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அருள்வானாக. எப்பொழுதும் அல்லாஹுடைய நினைவுகளோடு இருக்கும் பொழுது, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளை கொஞ்சம் பொழுது சரி, நம்முடைய வாகனத்தில் செல்லும் பொழுது சரி, நம்முடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றான். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மோடு அல்லாஹ் இருக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற நல்லோர்களாக வல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியல்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.